நண்பர்களே, நிசார் கப்பானி அவர்களுடைய கவிதைகள் குறித்த நூல் பகிர்விலே இணைந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சூஃபி பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிசார் கப்பானி கவிதைகள் என்கிற பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு நூல் குறித்த மிக விரிவான ஒரு அறிமுகத்தை தந்து சென்றிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய தங்கை பேராசிரியர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இங்கே இணைந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கங்களும். நண்பர்களே, இணைய வழி என்றாலும் கூட நாம் ஒரு 7:30க்கு தொடங்கி இருக்கிறோம். எனவே இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது என்பதை நான் கருத்தில் கொண்டு நான் நேரடியாக என்னுடைய திறனாய்வு உரைக்குள்ளே வருகிறேன். அரபு சொற்களுடனான என்னுடைய உறவு என்பது தொப்புள் கொடி உறவு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இப்படியான ஏதோ ஒரு உறவு அரபு சொற்களோடு இருக்கிறது. எனக்கான உறவு என்பது அப்படி ஒரு தொப்புள் கொடி உறவு. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பெரும்பாலான கிராமங்களில் சரி பாதியாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கலந்து வாழுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பூமி என்று நான் ராமநாதபுரத்தை சொல்வேன். ராமநாதபுரம் வானம் பார்த்த பூமி, அங்கே சாதி இன்னும் கொடூரமாக இருக்கிறது என்பதெல்லாம் விமர்சனத்துக்குரிய விஷயங்கள். ஆனால் அந்த மண்ணிலே இப்படியான ஒரு ஆரோக்கியமான அம்சம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் நினைத்து பார்க்கிறேன். எங்கள் ஊரினுடைய பள்ளிவாசலில் வாங்கோசைக்கு திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவினுடைய ஒலிபெருக்கியை நிறுத்தி வைக்கக்கூடிய பண்பாட்டு செழுமை இன்னும் எங்களுடைய மண்ணிலே இருக்கிறது. திரௌபதி அம்மன் கோவில் தேர் உற்சவத்திற்கு பிறகு ஊரின் சார்பாக தரப்படக்கூடிய அந்த மரியாதையை, காளாஞ்சி மரியாதை என்று சொல்வார்கள், அந்த மரியாதையை ஏற்கும் ராவுத்தர்களும் திருவிழாவுக்கு வரி கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களும் இணைந்திருக்கக்கூடிய அந்த உறவு நிலை பெருமைமிக்க ஊர் என்னுடைய ஊர். அதிகாலை நேரத்திலேயே பள்ளிவாசலில் அரபி ஓத போகும் எஞ்சோட்டு பிள்ளைகளோடு தான் நாங்கள் வளர்ந்தோம். சாதி மதம் துறந்த நானும் என் வாழ்வினையர் வழக்கறிஞர் ஸ்னேகாவும் எங்கள் மகள்களுக்கு மூவருக்கும் இஸ்லாமிய அடையாளத்தையும் தாங்கிய பெயர்களை வைத்திருக்கிறோம். பௌத்த இஸ்லாமிய கூட்டில் ஆதிரை நஸ்ரீன் என்ற பெயர் என்னுடைய மூத்த மகளுக்கு, இஸ்லாமிய கிறித்தவ கூட்டில் ஆதிலா ஐரின் என்ற பெயர் என்னுடைய இரண்டாவது மகளுக்கு, இஸ்லாமிய கிறித்தவ கூட்டில் ஆரிஃபா ஜெசி என்ற பெயர் என்னுடைய மூன்றாவது மகளுக்கு. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய பின்னணியை புரிந்து கொள்வதற்காகத்தான். அரபு மொழி என்பது இசைப்பாங்குடையது என்பதை நாம் அறிவோம். எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் தங்கை அவர்களும் அதை, வீரலட்சுமி அவர்களும் அதை சுட்டிக்காட்டினார்கள். அரபியை ஓதுவது, பேசுவது என்பதே இசை போலத்தான் இருக்கும். நான் இன்றைக்கு வசிக்கக்கூடிய வடமாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் பகுதியில இஸ்லாமியர் அதிகமாக வாழக்கூடிய பகுதி கோட்டை தெருன்னு ஒரு பகுதி. ஒருவனுக்குரிய உணவு பருக்கையின் மீது அவன் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று குரான் உரைப்பதாக சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்வின் பெரும் உணவு பகுதி கோட்டை தெருவில் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படியான ஒரு பிணைப்பு அப்பகுதியோடு எனக்கு உண்டு. என் இணையரோடு அந்த பகுதியிலே உணவு வாங்கி கொண்டிருக்க இருசக்கர வாகனத்திலே காத்திருந்த நான் பக்கத்திலே இருந்த ஒரு பல்பொருள் அங்காடியின் வாயில் முகப்பில் ஒரு அறிவிப்பை பார்த்தேன். அந்த அறிவிப்பு திருக்குரான் அரபியிலும் தமிழ் மொழிபெயர்ப்பிலுமாக ஒலி வடிவம், ஆடியோ ஒலி வடிவம் இங்கு இலவசமாக பதிவிறக்கி தரப்படும் அப்படிங்கிறது அந்த அறிவிப்பு. நான் வாகனத்தை விட்டு இறங்கிட்டேன். நேரடியாக அங்க போய் விசாரிச்சேன். ஆமாங்க, நீங்க பென்டிரைவ் கொண்டு வந்தீங்கன்னா
நாங்க காப்பி பண்ணி தருவோம், அதுக்கு கட்டணம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு முழுக்க முழுக்க திருக்குரானை அரபியிலும் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்புமாக ஓதிய அந்த பதிவினை நான் பென்ட்ரைவை கொடுத்து பதிவிறக்கம் செய்து கொண்டு வந்துவிட்டேன். ஒரு நெடுந்தூர மகிழுந்து பேருந்து பயணத்திலே 5 மணி நேர பயணத்தில் அந்த ஒலி புத்தகத்தினுடைய கணிசமான பகுதியை நான் கேட்டேன். குரான் முழுவதும் அதிலே ஓதப்பட்டிருந்தது. ஏற்கனவே குரானினுடைய மொழிபெயர்ப்பை முழுவதுமாக படித்திருக்கிறேன் என்றாலும் கூட இப்போது அரபியிலே முழுவதுமாக கேட்பது என்பது சுகமாக இருந்தது. இசைக்கு மொழி இல்லை என்பார்கள். அரபி என்னும் மொழி இசை வடிவமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மொழி குழைவு பெற்ற அரபு மொழியிலே இருந்து சிற்சில கவிஞர்களை நான் அறிந்திருக்கிறேன், நீங்களும் அறிந்திருப்பீர்கள். மஹ்மூத் தர்வேஷ் போன்றவருடைய கவிதைகளை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். இப்பொழுதுதான் முதன்முறையாக நிசார் கப்பானியோடு நான் கை குலுக்குகிறேன். கை கொடுக்க சென்ற தமிழ் மாணவனை கப்பானி ஆற தழுவிக்கொண்டார். அப்படியான ஒரு மொழி அனுபவத்தை தந்ததற்காக மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் ஜாகிர் ஹுசேனுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, 7 ஆண்டுகளுக்கு முன்னால் வேலூர் அக்ஸீலியம் கல்லூரியில் மொழிபெயர்ப்பு படைப்புகள் பற்றிய ஒரு கருத்தரங்கம் நடந்தது. நம் மரியாதைக்குரிய கவிஞர் இந்திரன், மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி உள்ளிட்ட மொழிபெயர்ப்பாளர்களுடைய முன்னால் நான் பேசிய பேச்சினுடைய தலைப்பு கலை செல்வங்கள் யாவும் நேர்மையுடன் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்பது. சென்றிடுவீர் 8 திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்பது பாரதியினுடைய வரி என்பதை நாம் அறிவோம். நான் பேசிய தலைப்பு கலை செல்வங்கள் யாவும் நேர்மையுடன் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்பது. ஏன் இப்படி இந்த தலைப்பை வைத்தேன், அதில் என்ன பேசினேன் என்றால், ஆங்கிலம் அல்லாத மொழிகளிலே இருந்து ஒரு படைப்பை ஆங்கிலம் வழியாக பெயர்க்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பை 2ஆம் நிலை மொழிபெயர்ப்பு என்கிறோம். அப்படியானால் ஒரு மூல மொழி, இப்போ ஜாகிர் ஹுசேன் அவர்கள் மொழிபெயர்த்திருப்பதை போல ஒரு அரபி போன்ற மொழியோ அல்லது ருஷ்ய மொழி போன்றோ அல்லது ஏனைய மொழிகளோ, அந்த மொழிகளிலே இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு அதன் வழியாக செய்யப்படும் போது அந்த மொழிகளிலே மொழியை உள்வாங்கிக் கொள்ள அல்லது அந்த படைப்பை உள்வாங்கிக் கொள்ள ஒருவன் முயல்கிற போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, போதாமைகளை இன்னும் மொழிபெயர்ப்பாளர்கள் அக்கறை செலுத்த வேண்டிய புள்ளிகளை நான் அந்த பேச்சிலே சுட்டிக்காட்டுகிறது. அக்கட்டுரை என்னுடைய கவிதை முதல் கம்பன் வரை என்கிற கட்டுரை தொகுப்பிலும் இடம்பெற்றிருக்கிறது. நண்பர்களே, மிக தேவையான இடங்களில் மட்டும் அரபு சொற்களை அப்படியே பெய்து அவற்றிலும் இந்த நூலிலே ஜாகிர் ஹுசேன் அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சொற்கள் என்பவை பெரும்பாலும் அரபில் இருக்கக்கூடிய பெயர் சொற்களாக இருக்கிறது. மற்றபடி இது மூலம் தமிழிலே இருந்து உருவாக்கப்பட்டதோ என்கிற ஒரு உணர்வை தருவது போன்ற மொழிபெயர்ப்பை பேராசிரியர் நம்மிடம் தந்திருக்கிறார். நண்பர்களே, இது ஒரு மொழிபெயர்ப்பாளன் வெற்றி பெறக்கூடிய இடம் என்று நான் கருதுகிறேன். சில படைப்புகளை படிக்கிற போது அந்த நீளம், அந்த வாழ்க்கை, அந்த பண்பாடு என்பது நமக்கு அந்நியமாக இருக்கும். ஆனால் படைப்பாளி பேசக்கூடிய அந்த அம்சங்கள் நம்முடைய மனதிற்கு நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பணி என்பது மொழிபெயர்ப்பாளருடையது. அது ஒரு வகையில் சவால் என்றுதான் சொல்ல வேண்டும். பாரதியை, பாரதிதாசனை, இன்குலாபை, ஈரோடு தமிழன்பனை, சிற்பியை, கனிமொழியை, சல்மாவை வாசித்த ஒரு தமிழ் வாசகனுக்கு நெருக்கமாக வந்து நிற்கிறார் நிசார் கப்பானி. அப்படி நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்திய பெரும் சிறப்பு என்பது இந்நூலினுடைய மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியருக்கு இருக்கிறது. இங்கே சகோதரி அவர்கள் குறிப்பிட்டதை போல
41 நூல்களை படைத்த ஒரு பெரும் படைப்பாளியினுடைய பல்வேறு தொகுதிகளிலே இருந்து தேர்ந்தெடுத்த படைப்புகளையே இத்தொகுப்பிலே தந்திருக்கிறார் ஜாகிர் ஹுசைன். ஒரு படைப்பாளியினுடைய முழு பரப்பையும் வாசித்து அதிலே இருந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்று நம்முடைய சங்க கவிதை குறிப்பிடுகிறதே, அப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக அரபு இலக்கிய பரப்பு முழுவதும் படித்த பேராசிரியர், குறிப்பாக அரபு மொழியினுடைய ஒரு மிக முக்கியமான மகாகவியாக மாபெரும் கவிஞனாக திகழக்கூடிய நிசார் கப்பானியினுடைய அத்தனை படைப்புகளையும் வாசித்து அதிலே இருந்து ஒரு தமிழ் வாசகனுக்கு முழுமையாக அறிமுகப்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய பேராசிரியர் அப்படியான ஒரு மிகச் சிறந்த தேர்ந்தெடுப்பை செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இங்கே குறிப்பிடப்பட்டதை போல நிசார் கப்பானியினுடைய ஒரு சில கவிதைகள் நம்முடைய முன்னோடிகளால், மொழிபெயர்ப்பு முன்னோடிகளால் தமிழிலே தரப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனாலும் ஒரு கவிஞனுடைய ஒரு முழு வீச்சை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான கவிதை தேர்வு என்பது இந்த தொகுப்பிலே இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். ஒரு படைப்பாளியை வாசகனுக்கு நெருக்கமாக நிறுத்த இந்த தேர்வு என்பது அவசியம் என்று நான் கருதுகிறேன். இப்போது நான் நிசார் கப்பானியோடு பயணம் செய்திருக்கிறேன், அவனோடு பேசி இருக்கிறேன், அவனோடு உறவாடி இருக்கிறேன். இனிமேல் ஒரு வாசகனாக நான் எங்கே நிசார் கப்பானியை சந்தித்தாலும் நின்று அவனோடு உரையாடுவேன். அப்படியான ஒரு ஈர்ப்பை, அவனுடைய ஒரு விகாசத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பிரஜை பூர்வமான செயல்பாடாக நான் இந்த கவிதை தேர்வையும் மொழிபெயர்ப்பையும் பார்க்கிறேன். நண்பர்களே, இந்த நூலினுடைய முன்னுரையிலே பேராசிரியர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல காதல், மண், பெண், சமூகம், அரசியல், தத்துவம் என எல்லாவற்றையும் தனது கவிதைகளிலே விரித்து போட்டவர் நிசார் கப்பானி என்று அவர் குறிப்பிடுவதை நான் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அதனாலதான் நான் குறிப்பிட்டேன், அந்த கவிதை தேர்வும் கூட இந்த அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதுல எதுவுமே விடுபடல. அப்ப ஒரு பெரும் படைப்பாளியை கொண்டு வந்து ஒரு புதிய வாசகர்களுக்கு தருகிற போது அவனுடைய ஒட்டுமொத்த விகாசத்தையும் வாசகன் உள்வாங்கிக் கொள்வதை போல இந்த நூல் அமைகிறது என்பதை நான் இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, கவிதையை இலக்கியங்களின் மகாராணி என்று சொல்லுவார்கள். ஒரு கவிஞன் தான் மொழியை அழகாக்குகிறான். கவிதை மொழியால் ஆகிய சொற்களால் ஆனதுதான். ஆனால் கவிதை சொற்களில் இல்லை. அப்படியானால் கவிதை எங்கே இருக்கிறது? உண்மையில் கவிதையிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய அகராதி பொருளை வைத்துக் கொண்டு நாம் கவிதையை அனுபவிக்க முடியாது. இது நீங்கள் சிறுகதைக்கு நீங்க அந்த வார்த்தைகள் நூடாக போய் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது ஏனைய இலக்கிய படைப்புக்கு இது சாத்தியம், எழுத்தின் வழியான ஏனைய இலக்கிய படைப்புகளுக்கு இது சாத்தியம். ஆனால் கவிதைகளிலே கவிதை என்பது சொற்களிலே இல்லை, சொற்களுக்கு அப்பால் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இரண்டு சொற்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியில் பொதிந்திருக்கக்கூடிய மௌனத்திலே இருக்கிறது. அந்த மௌனத்தை அப்படியே கடத்துவது என்பது மிக சாதாரணமான விஷயம் இல்லை. ஆக அது மிக கடுமையான பணி. எனவே கவிதையை மொழிபெயர்ப்பது என்பது கடினம். சொற்களை மொழிபெயர்த்து விடலாம், ஆனால் கவிதையை, கவிஞனுடைய மனதை, அவன் அந்த கவிதையிலே விரித்து போட்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை, பண்பாட்டை மொழிபெயர்க்க வேண்டும். இந்த தொகுப்பிலே 30 கவிதைகள் இருக்கின்றன. அரபு மொழியினுடைய இசை லயம் ஒரு பாடல் வடிவம் போல, ஒரு பல்லவி மீள மீள வருவது போல மீள மீள வருகின்றன வரிகள். இந்த நம்ம பாடல சொல்லும் போது அதே பல்லவியை திரும்ப திரும்ப பாடுறது, பாடின பல்லவியவே திரும்ப திரும்ப பாடுறியப்பான்னு சொல்லுவோம். அது இசையில கூட அப்படியான ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஆனால் நிசார் கப்பானி தன்னுடைய இந்த கவிதைகளிலே மீள மீள வைக்கிற போது அதில் ஒரு லயம் இருக்கிறது. ஒரு மனதை ஒரு நாட்டுப்புற கவிதைகளிலே தோய்ந்த, இசையிலே தோய்ந்த
ஒருவனுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து கவிதையை நிறுத்துகிற ஒரு தன்மை என்பது அதில் இருக்கிறது. இந்த மீள மீள வருவது என்பதை உறுத்தாமல் அதை செய்திருக்கிறார் நிசார்கபாணி. ஒரு நாடக கலைஞனாக நான் சொல்லுகிறேன், நாடகங்களிலே பாடல்களில் ஒரு ஒரு அடியை திரும்ப திரும்ப நிரவி பாடுகிறோம். அதுலயும் நான் இசை நாடக கலைஞர்களோடு வேலை செய்திருக்கிறேன். ஒரு அடியை நடிகன் பாட ஹார்மோனிய கலைஞன் பின்பாட்டு என்று சொல்வார்கள், அதை வாங்கி பாடுவான். அப்படியானால் அந்த வரியினுடைய அழுத்தத்தை, உணர்வை இன்னும் பார்வையாளர்கள் மனதிலே பதிய வைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக அது இருக்கிறது. எனவேதான் ஒப்பாரி மீள 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 பாடுவது, நாட்டுப்புற பாடல்கள் மீள மீள வாங்கி பாடப்படுவது என்ற இந்த அம்சம் இந்த ஒட்டுமொத்த நிசார்கபாணியுடைய கவிதைகளிலே மீள மீள வருகிறது என்பதை நான் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். நண்பர்களே, நான் எனக்கு தரப்பட்ட இந்த கவிதை 30 கவிதைகளையும் பேசலாம். பேராசிரியர் வீரலட்சுமி அவர்கள் இங்கே எடுத்துக்காட்டியதை போல 30 கவிதைகளையும் எடுத்துக்காட்ட வேண்டும். அவ்வளவு பேசுவதற்கு 1000 விஷயங்களுக்கு என்ன சொல்ல போனால், காதல் என்பது இங்க அவங்க சொன்னதை போல ஒரு ஆண் இப்படி பேச முடியுமா? ஒரு காதலோட டைமென்ஷன் இருக்குல்ல, எத்தனை விதமாக அணுக முடியும். அதை ஒரு ஆணினுடைய பார்வையிலிருந்தும் பெண்ணினுடைய பார்வையிலிருந்தும் தோய்ந்தும் பல்வேறு கோணங்களில் இந்த காதலை அணுகுகிற போது உண்மையிலே இந்த 30 கவிதைகளில் காதல் குறித்த கவிதைகள் நம்மளை எங்கேயோ கொண்டு போகுது. ஆனால் சலிக்கவில்லை. காதல் என்பது சலிப்பது இல்லதுல்ல, சலித்து நம்ம தீர்ந்து போகாத ஒரு விஷயம். அந்த காதலை இவ்வளவு நுட்பமாக சொல்ல முடியுமா என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம நிசார்கபாணியை சொல்லணும். அது ஒரு வயலின் வாசிக்கிற மாதிரி, ஒரு வயலின் இசை எவ்வாறு அப்படி தோய்ந்து 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 கேட்பவனை இழுத்துக்கொண்டே போகுமோ அப்படி நான் கேட்ட இசை கருவிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இந்த கவிதைகளை எல்லாம் படிக்கும்போது. எனக்கு சௌடையாவோட வயலின் நினைவுக்கு வருகிறது. ஹரிபிரசாத் சௌராசியாவினுடைய புல்லாங்குழல் இசை எனக்கு இசையை போல அந்த கவிதைகள் என்னை கொண்டு போகின்றன. ஷெனாய் இசைக்கருவி, பிஸ்மில்லா கானினுடைய ஷெனாய் இசைக்கருவியை கண்மூடி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த கவிதைகள் தருகின்றன. இங்கே அவங்க எடுத்துக்காட்டினாங்க அந்த சேவல் என்கிற அந்த முதல் கவிதையை பேராசிரியர் எடுத்துக்காட்டினாங்க. அது ரொம்ப ஒரு குறியீட்டு தன்மையிலான கவிதை. என்னன்னா, அரசியலை மிகவும் காத்திரமாக குறியீட்டு தன்மையிலே முன்வைக்கக்கூடிய கவிதைகளும் இந்த தொகுப்புல இருக்கு. காதலை மிகவும் நுட்பமாக பேசக்கூடிய கவிதைகள் இருக்கின்றன. காதலிலே இருந்து அதிகாரத்தை பேசக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்குமான இந்த காதல் போட்டியிலே ஒரு ஆண் எவ்வாறு கெஞ்சுகிறான் என்பதில் இருந்து இருக்கிறது. ஒரு பெண் எவ்வாறு ஒரு ஆணை பார்க்கிறாள் என்கிற காதல் தோய்ந்த வரிகள் இந்த கவிதைகளிலே இருக்கின்றன. இன்னொரு பக்கம் அரேபிய தேசத்து நாடு, அதனுடைய விடுதலை, அடக்கப்பட்ட தன்மை, அதை உடைத்து கொண்டு மீறுகிற தன்மை, குறிப்பாக அரேபிய முதலாளிகளினுடைய அந்த மிதப்பு தன்மை, அப்படியே நாட்டை விட்டு அவங்க மிதந்துகிட்டு இருக்க அந்த தன்மை, எல்லாவற்றை பற்றிய விமர்சனம் என்பதாக பல்வேறு அம்சங்கள் இவருடைய கவிதைகளிலே இருக்கின்றன. இந்த முதல் கவிதை இருக்கு பாருங்க, அந்த குறியீட்டு கவிதை சேவல். சேவல் என்ன செய்து, எங்கள் பகுதியில் ஒரு சேவல் உண்டு. அந்த மீள 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 வரும் சொன்ன இந்த வரி இந்த கவிதையினுடைய நெடுகிலும் அங்கங்க வருது. எங்கள் பகுதியில் ஒரு சேவல் உண்டு, கொடூரமான சேவல், கொலை வெறி பிடித்த சேவல், தினமும் அதிகாலையில் கோழிகளின் இறக்கைகளை பிய்த்துவிடும், அவற்றை கொத்தும், அவற்றை துரத்தி சென்று புணரும், பின்னர் அவற்றை விரட்டிவிடும். அந்த சேவலுக்கு கோழி குஞ்சுகளின் பெயர்கள் நினைவில் இருக்காது என்று தொடங்குகிறது இந்த கவிதை. இந்த 30 கவிதைகளுமே நீள் கவிதைகள் தான். இப்படி தொடங்குது. சேவல் என்பதை ஆண் வர்க்கத்தினுடைய அடையாளமாக்கி குறியீட்டு தன்மையில் பேசுகிறார் நிசார்கபாணி.
பெண் என்பவள் காதல், அன்பு, நேயம், உயிர்த்தன்மை ஆகியவற்றுடைய தொகுப்பாக இருக்கிறாள். இயல்பிலேயே ஆண் என்பவன் அதிகாரம், வெறுப்பு, சிதைவு, அழிவு என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறான். ஆணிடம் கொஞ்ச நஞ்சமாவது இரக்கம், கருணை, காதல், அன்பு இருக்கிறது என்றால் அது அவனுடைய வரலாற்றின் முந்தைய எச்சம்தான். உண்மையிலேயே அப்படி ஒரு ஆண் இருக்கிறான்னு அவன் சொந்தம் கொண்டாடிக்க முடியாது. மாறாக அவனுடைய கடந்த காலத்தினுடைய வாழ்க்கையினுடைய எச்சமாக இருக்கலாம். நான் இப்படி பார்க்கிறேன். பெண்ணுக்கான பால் உறுப்புகளில் மார்பகங்கள் இருக்கின்றன. அவை மறு உற்பத்திக்கான துணை உறுப்பு, குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக இருக்கின்றன. ஆணுக்கும் இந்த பால் உறுப்பு இருக்கிறது. அது பாலூட்டுவதற்காக இல்லை என்றாலும் கூட அதனுடைய அடையாளமாக அது மார்பு காம்புகள் என்பவை இருக்கின்றன. இது எதை காட்டுகிறது? ஒரு காலத்தில் ஆண் பாலூட்டியாக இருந்தான் என்பதை காட்டுகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இதை பற்றி ஆய்வுகளிலே அவர்கள் முடிந்த முடிவுக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம், இயற்கை ஒன்றை தேவையில்லாமல் வைத்திருப்பதில்லை. அப்படி இருந்தால் வரலாற்று போக்கில் அது காணாமல் போய்விடும், அல்லது அதனுடைய எச்சம் மட்டுமே மிஞ்சும். அப்படி ஒரு காலத்தில் பாலூட்டியாக இருந்ததினால்தான் ஆணுக்கு கொஞ்சமாவது நெகிழ்வு மனம் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. நண்பர்களே, ஆண் என்பதே ஒரு வசவு சொல்தான் என்பதை இந்த கவிதை ஒரு அடிப்படையாக கொண்டு சேவலை பற்றி பேசுகிறது. எங்கள் பகுதியில் ஒரு சேவல் உண்டு என்பதை பல்லவி போல மீள மீள சொல்லுகிற இந்த கவிதையிலே சேவலினுடைய பராக்கிரமங்கள் விதந்தோதப்படுகின்றன. இங்கே அவங்க எடுத்துக்காட்டினாங்களே, பீரங்கியினுடைய உதவியால் ஆட்சியை திருடிவிட்டது, சுதந்திரத்தையும் சுதந்திரமான மனிதர்களையும் வன்முறையால் ஆள்கிறது, சமூகத்தையும் மொழியையும் சிதைத்து விட்டது, வரலாற்றையும் குழந்தைகளின் பிறந்த நாள்களையும் அழித்து விட்டது, பூக்களின் பெயர்களையும் நாசமாக்கி விட்டது என்று அந்த சேவலை சொல்லிக்கிட்டே போறாங்க. போரையும் படுகொலையையும் தவிர அதற்கு வேறு எதுவும் தெரியாது. என்ன தெரியும் அந்த சேவலுக்கு? போர் தெரியும், படுகொலை தெரியும். இதை தவிர அந்த சேவலுக்கு வேறு என்ன தெரியாது? ஒன்றை உருவாக்க தெரியுமா? குழந்தைமையை பற்றி தெரியுமா? பூக்களை பற்றி தெரியுமா? அதிகார வெறியோடு அந்த சேவல் அலைந்து கொண்டிருக்கிறது என்பதாக அவர் காட்டுறார். அதுல என்ன நுட்பம்னா, ஒரு சேவல் போனால் இன்னொரு சேவல் வந்து விடுகிறது. அநீதி மட்டும் அப்படியே இருக்கிறது, அது மாறுவதில்லை. அதன் புஜங்களில் சுதந்திரத்தின் பதக்கங்கள் ஒளி வீசுகின்றன. கிராமத்தில் உள்ள கோழிகள் உற்சாகத்தோடு சேவலை வரவேற்று கோஷமிட அதிபர் அந்த சேவலினுடைய தலையை வெட்ட உத்தரவிட்டு தனது அதிகாரத்தை நிலைநிறுத்துவதாக கவிதை முடிகிறது. அரபு தேசத்தினுடைய அரசியல் உள்ளோட்டங்களை மிகவும் குறியீட்டு தன்மையில் பேசக்கூடிய கவிதை இது. நண்பர்களே, இதை உலகினுடைய எந்த நாட்டின் சமகால அரசியல் நிலையோடும் நாம் பொருத்தி பார்க்கலாம். இப்போ சேவல்ங்கிற போது நமக்கு பல பேருடைய பல நாடுகளினுடைய சர்வாதிகாரிகளினுடைய முகங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். அல்லது சர்வாதிகாரிகளினுடைய கூஜாக்கள் இருந்தார்களே, வரலாற்றிலே இருக்கிறார்களே, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அந்த சேவலினுடைய சிவந்த கொண்டைகள்ல மிக நேர்த்தியாக ஆடை அணிந்த வடிவமைப்பாளர்கள் தேர்ந்தெடுத்து தந்த ஆடைகளை அணிந்து கொண்டு பொது இடங்களில் தோன்றுகிறார்களே, அவர்களுடைய முகங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். நிச்சயமா நீங்க அந்த கவிதையை படிக்கிற போது இந்த சேவல் யாரு என்பதை நீங்கள் அடையாளம் காண முடியும். அல்லது இந்த சேவலுடைய தலையை அறுத்து போடக்கூடிய, துண்டிக்கக்கூடிய அதிபர் யாருங்கிறது நமக்கு நம்ம மனக்கண் முன்னால எழும். அப்படியான ஒரு விஷயத்தை செய்யும். அதனால இந்த கவிதை 100% இந்தியாவுக்கு பொருந்தும். அதே போல அந்த அரசியலை குறித்த பல கவிதைகள் இதுல இருக்கு. சிவப்பு விளக்கில் காதல் நிற்காது அப்படின்னு ஒரு கவிதை. அதுல எழுத்துக்கு எதிராக எப்படி உலகம் முழுவதும் அதிகாரம் இருக்கிறது என்பதை பேசுறாரு நிசார் கபானி. ரொம்ப அழகா அதை பேசுறார். எங்கேயும் போகாமல் ரகசியமாக இரு,
உனது தீர்மானங்களை ஈக்களிடம் கூட சொல்லிவிடாதே. எழுத படிக்க தெரியாதவனாய் இரு எப்போதும். எப்போதும் விபச்சாரத்தின் போதும் துணைக்கு எவரையும் அழைக்காதே. நமது காலத்தில் விபச்சாரத்தை விட எழுதுவது பெருங்குற்றம். இதுதான் எவ்வளவு பெரிய சாட்டை அடி பாருங்க. விபச்சாரத்தை விட எழுதுவது பெருங்குற்றம். இன்றைக்கு உலக அதிகாரம் இப்படித்தான் பார்க்கிறது. எதேச்சதிகாரம் இப்படித்தான் எழுத்தை அணுகுகிறது. எழுத்து என்பது யாரால் கையாளப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய விளைவு இருக்கிறது. எழுத்துக்குன்னு தனியான அசைவு இல்லை, பண்பு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த எழுத்துக்கு உள்ளார்ந்த ஒரு செயல்பாடு இருக்கு. அது அதிகாரத்தை புரண்டிட்டே இருக்கும், அதிகாரத்தை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். எழுத்தினுடைய இயல்பாக அது அமைந்திருக்கிறது. எனவே விபச்சாரத்தை விட எழுதுவது பெருங்குற்றம். அரசரின் நாய்தான் நாட்டின் பாதுகாப்பு அதிகாரி. அது மீனையும் ஆப்பிளையும் குழந்தைகளையும் தின்னுகிறது. குழந்தைகளை தின்னுகிறது. படிக்கும்போது கூட எனக்கு சிலிர்க்கிறது. குழந்தைகளை பலி கொடுக்க தயங்காத, குழந்தைமையை பலி கொடுக்க தயங்காத வெறி நாய்கள் உலகம் முழுவதும் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு அலைகின்றன என்கிற அந்த காட்சி படிமம் மனதிலே எழுகிறது. ரொம்ப அந்த ஐரோப்பா முழுவதும் எப்படி இருக்கிறது, அரபு நாடுகள் ஐரோப்பான்னு ஒப்பிட்டு பேசுற அவர் சொல்றாரு, அரபு நாட்டு கடவுச்சீட்டுடன் எங்கேயும் பயணம் செய்யாதே, இன்னொரு முறை ஐரோப்பாவிற்கு போகாதே. உனக்கு நன்றாய் தெரியும், இன்று ஐரோப்பா முட்டாள்களால் நிரம்பி இருக்கிறது. உலகம் முழுவதும் மத துவேஷம் எவ்வாறு வீசப்பட்டிருக்கிறது, காற்றிலே எவ்வாறு மத துவேஷம் பரப்பப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் இணைத்து இந்த கவிதைகளை வாசித்து பார்க்கிற போது அதனுடைய வலியும் வேதனையும் மிக நுட்பமாக புலப்படுகிறது. நண்பர்களே, இப்படி அரசியல் கவிதைகள் அவர் ரொம்ப ஆழமாக பேசுறார். நான் சில துளிகளை தான் எடுத்து காட்டுறேன், முழுவதுமாக அது நீள் கவிதை. அது வாசிக்கிற போது சில கவிதைகள் எல்லாம் நம்ம அந்த கவிதையை தாண்டி போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு உணர்வெழுச்சியை தருகிறது. நம்ம அதனாலதான் சொன்னேன், ஒரு மொழிபெயர்ப்பை படிப்பதை போல இல்ல. இங்க பேராசிரியர் வீரலட்சுமி அவர் குறிப்பிட்டதை போல நம்முடைய சமகாலத்தோடும் நம்முடைய தமிழ் நில பரப்போடும் இணைத்துக் கொள்வதற்கான பல விஷயங்களை நிசர்கபாணி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நண்பர்களே, காதலை குறித்து பல கவிதைகள் இந்த தொகுப்புல இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், காதலை இவ்வளவு விவரிக்க முடியுமா என்று வியப்பாக இருக்கிறது. காதலுக்குள்ள இவ்வளவு அடுக்குகள் இருக்கின்றனவா அப்படிங்கிறது நம்மளுடைய வியப்பை மலைப்பாக்குகிறது. நிசார் கபானி என்கிற அந்த கவிஞனுடைய தனித்துவம் என்று நான் இதை கருதுகிறேன். காதல் கொண்டவனுடைய உண்மத்த நிலையை பல கவிதைகள்ல பேசுறாரு நிசார் கபானி. அடையாளம் தெரியாத ஆடைகளுக்கு இடையே உனது ஆடையை பின்தொடர்ந்து வருகிறேன் அப்படிங்கிறார். அராபிய தேசத்தினுடைய ஆண் பெண் ஆடைகள், அத ஒரு பெண்ணை அடையாளம் காண்பது என்பது அவர் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடைகளின் வழியாகத்தான். எனவே அடையாளம் தெரியாத ஆடைகளுக்கிடையே உன் ஆடையை பின்தொடர்ந்து வருகிறேன். எல்லா முகங்களிலும் உன் முகம், எல்லா குரல்களிலும் உன் குரல். ஆதலால் உன் முகத்தையும் குரலையும் அடையாளம் காண நாடோடி பெண்கள் பொறாமைப்படும் உன் கருநீர கூந்தலை கண்டுபிடிக்க பல மணி நேரம் அலைகின்றேன். இந்த கவிதையில் வர அற்புதமான வரி இது. நாடோடி பெண்கள் பொறாமைப்படக்கூடிய, ஐயோ ரொம்ப நுட்பமாக சொல்றார்.
நாடோடி பெண்கள் பொறாமைப்படக்கூடிய உன்னுடைய கருமை நிற கூந்தலை கண்டுபிடிக்க பல மணி நேரம் அலைகிறேன். நண்பர்களே, எதை உணர்கிறோமோ அதுவாகவேதான் உலகம் முழுக்க இருக்கிறது என்பது காதலினுடைய ஒரு நிலை. தின்னும் வெற்றிலையும் பருகும் நீரிலையும் காதலனையே கண்டது நம்முடைய தமிழ் மரபு. அதுல அந்த கவிதையில எழுதுறாரு, கவலையின் நகரங்களில் உனது காதல் என்னை தள்ளிவிட்டது அப்படிங்கிறார். இதற்கு முன் நான் அங்கே தள்ளப்பட்டதில்லை. எங்க கவலையினுடைய நகரங்களில் நான் தள்ளப்பட்டதில்லை. காதல் கொண்டு போய் கவலையின் நகரங்களில் தள்ளுதான். அப்ப மகிழ்ச்சி மட்டும் இல்ல, காதல் என்பதுல மகிழ்ச்சி மட்டுமா இருக்கு, அது எத்தனை உணர்வுகள் கலந்தது. அது அதான் நான் சொல்றேன், காதல நம்ம தமிழ்ல நம்ம ஒரு புனைவுக்குள்ளேயே பேசியிருக்கோம். நீங்க ரொம்ப அற்புதமான கவிதைகள் இருக்கின்றன தமிழ்ல, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்க நம்முடைய சமகால திரை கவிதைகளோட வச்ச நம்முடைய சமகால கவிதைகள்ல காதல் சொல்லப்படுகிற முறை பாத்தீங்கன்னா, தமிழன்ட்ட நம்ம மரபுகளை கைகழுவி விட்ட ஒரு தன்மை இருக்கு. வெறுமனே காதலை வெறும் ஒரு இலக்கிய மரபாக கொள்ளக்கூடிய தன்மை, இந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படியான ஒரு தன்மைக்கு தமிழ் கவிதை நகர்ந்து இருக்கிறதோ, எல்லாத்தையும் அதனுடைய உள்ளார்ந்த அடுக்கை விட்டு விட்டு மேலோட்டமாக சுற்றி சுழன்று கொண்டிருப்பதை போல ஒரு தன்மை தமிழ் கவிதைக்குள்ள இருக்குதுங்கிறத நான் கொஞ்சம் விமர்சனமா பாக்குறேன். அப்படி இல்ல சார், அப்படிலாம் ரொம்ப ஆழமாக பேசின கவிதைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஒப்புக்கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நான் ஒப்பீட்டு அளவில் சொல்லுகிறேன், கவிதைக்குள்ள, அதனாலதான் அந்த கவிதை காதலுக்குள்ள இருக்கக்கூடிய பல லேயரை இந்த நிசார்க பணி எடுத்து காட்டுறேன். அப்ப நான் இந்த கவலையினுடைய நகரங்களில் இதற்கு முன்னால் நான் அங்கே தள்ளப்பட்டதில்லை. மனிதன் என்றாலே கண்ணீர் தான். இது எப்படி எனக்கு புரியாமல் போயிற்றோ தெரியவில்லை. கண்ணீர் இல்லாத மனிதன் மனிதனின் நினைவு சின்னம். கண்ணீர் இல்லாத மனிதன் மனிதனின் நினைவு சின்னம் என்கிறார் கபாலி. ரொம்ப தத்துவார்த்தமான வரிகள் இவை. மனித வாழ்க்கையில மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் பிளஸ் கண்ணீர், இந்த கண்ணீரை கழித்து விட்டால் அவன் சமாதி தான்ங்கிறார். நீங்க இளையராஜாவினுடைய ஒரு ரமண மகரிஷியை பற்றிய ஒரு பாடல் காரணமின்றி கண்ணீர் வரும் அப்படின்ற ரொம்ப ஆன்மீக அனுபவத்துல அது 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 ஏன்னு தெரியாது. கண்ணீர் என்பது வெறுமனே அது அழுகை மட்டுமல்ல இல்லையா? அப்போ ஒரு வகையில இந்த ரத்தம் கண்ணீரும் சேர்ந்ததுதான் மனிதன். ஆனால் இவர் ரொம்ப என்ன அழுத்தம் கொடுத்து சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா, கண்ணீர் என்பது உணர்வினுடைய வெளிப்பாடு அல்லது உணர்வினுடைய ஒரு அம்சம் அது. எனவே கண்ணீரை கழித்தால் அவன் சமாதிதான் அப்படிங்கிறார். அந்த கவிதை எப்படி முடிக்கிறாரு? நீண்ட நாட்களாகவே ஒரு பெண்ணுக்காக காத்திருக்கிறேன், அவள் என்னை கவலையில் தள்ள வேண்டும். யாரு? காதலி. நீண்ட நாட்களாகவே ஒரு பெண்ணுக்காக காத்திருக்கிறேன், அவள் என்னை கவலையில் தள்ள வேண்டும். அவளது தோள்களில் சாய்ந்து அழ வேண்டும், சிட்டுக்குருவியை போல. உடைந்து தெரித்த கண்ணாடி துண்டுகளை பொறுக்குவதை போல அவள் என்னை பொறுக்கி எடுக்க வேண்டும் அப்படின்னு அதை முடிக்கிறார். நான் இந்த கவிதையில அவளது தோள்களில் சாய்ந்து அழ வேண்டும், சிட்டுக்குருவியை போல. பெண்ணை சிட்டுக்குருவின்னு சொல்லலாம். ஆணை எப்படி சொல்லுவோம்? பருந்துன்னு சொன்னா ஒரு கம்பீரமா இருக்கும், ராஜாளின்னு சொல்லலாம். அல்லது ரொம்ப பொருத்தமாக சொல்லணும்னா ஆணைலாம் வல்லூருன்னு தான் சொல்லணும் இல்லையா? அப்போ இங்க ஒரு ஆண் சிட்டுக்குருவியாக வேண்டும் என்கிறார். நண்பர்களே, துயர் உற்ற மனிதன் சுருங்கி விடுவான். மனசுல துயரம் இருக்குமானால் அந்த பாரதிதாசன் சொல்றாருல, அந்த தோல்ல தொங்க போட்டுருவான், உதடு தொங்கிரும்.
தோல் தொங்கி போயிடும். அது இழிந்த மனிதனை சொல்றார். மனதிலே கவலை குடிகொண்டு விட்டால் அல்லது துயரம் குடிகொண்டு விட்டால் அந்த மனிதன் எப்படி ஆயிடுவானா, சுருங்கி விடுவான். ஆறுதல் தேடுபவரினுடைய ஒரு நிமிஷம், 5 நிமிடங்கள் நேரம் காத்துக்கோங்க. ஆறுதல் தேடுபவருடைய அகம் புறம் எல்லாமே சுருங்கி விடுகிறது. ஆறுதல் தருபவர் தான் பெரிய ஆகிருதி. அப்படியான ஒரு பல உவமைகள் கவித்துவத்தினுடைய கரைகளிலே அலையடிக்கின்றன நண்பர்களே. எல்லா வருடமும் நீதான் என் காதலிங்கிற கவிதையை பேராசிரியர் எடுத்து காட்டினாங்க. பெண், நாடு என எதையும் அதிலே நாம் பொருத்தி பார்க்கலாம். நான் எல்லை மீறி கனவு காண்கிறேன் என்பது எனக்கு தெரியும் என்று ஒரு காதலன் பேசுவதாக அதில் வருது. எனது கனவுகள் பற்றி கேள்வி கேட்க எவருக்கும் உரிமை இல்லை. 5 நிமிடம் அரியணையில் அமர்ந்திருப்பது போல கனவு காணும் ஏழைகளை கேள்வி கேட்க எவருக்காவது உரிமை உண்டா அப்படின்னு கேட்கிறாரு நிசார் கபானி. நாம் 5 நிமிஷம் அரியணையில உட்கார்ந்துருப்பேன், நான் கற்பனை பண்ணுவேன். இதை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்காவது உரிமை உண்டா? எனவே அந்த கனவுகள், கற்பனைகள், அதனுடைய ஆழத்தை அவர் பேசுறார். உன் சிறிய கரத்தால் என் கரத்திற்குள் கோர்த்து நாம் மெய் மறக்கும் போதுதான் காலம் தொடங்கும். காலம் எப்போது தொடங்குகிறது அப்படின்னா, உன் சிறிய கரத்தால் என் கரத்திற்குள் கோர்த்து நாம் மெய் மறக்கும் போதுதான் காலம் தொடங்குங்கிறார். காதல் ஒரு உணர்வு. அது எப்போது அழகாகிறது? அது கலை இலக்கியங்கள் வரும்போது அது அழகாகிறது. அது அந்த வெளிப்பாட்டினுடைய காதல் என்கிற அந்த இதனுடைய வெளிப்பாட்டினுடைய ஒரு அம்சம் தான் தாஜ்மஹால் அல்லது இசை, எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்ப இந்த காதலை மொழியின் மூலமாக கவிஞன் அழகாக்கி விடுகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் நிறைய கவிதைகளை இங்கே எடுத்து வைத்திருக்கிறேன். நான் நேரம் கருதி இங்கே நான் ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு, ஒரு கவிதை, சூஃபி வெளிச்சம் அப்படின்னு ஒரு கவிதை. அது தொடங்குது. டமாஸ்கஸ் நகரில் குருவின் வாசலில் செம்பு விளக்கை போன்ற உன் கண்களின் வெளிச்சத்தில் தொழுகை விரிப்பை விரிக்கின்றேன், பின்னர் தொழுகைக்காக அழைக்கின்றேன் அப்படின்னு அந்த கவிதை தொடங்குது. செம்பு விளக்கை போன்ற உன் கண் வெளிச்சம் என்பது பெண்ணினுடைய கண்தான் என்று இந்த வரிகள் நம்மை மயங்க வைக்கின்றன. இந்த கவிதையின் குரல் யாருடையது என்பது இந்த கவிதையில தெளிவா இல்லை இதுவரைக்கும். ஆனால் மரபார்ந்த வருணிப்பிலே நாம் இந்த குரல் ஒரு ஆணினுடைய குரல் தான் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். கவிதை தொடர்கிறது. என் கண்ணங்களில் கண்ணீர் வழிய பிரார்த்திக்கிறேன் நிலையான ஏக இறைவனே, என் காதலனுடன் நானும் அழிந்து போக எனக்கு சக்தி கொடு. என் காதலனுடன். ஓ, இந்த கவிதையின் குரல் பெண்ணினுடையதா? கவிதைய இப்ப மறுபடியும் மேலிருந்து நம்ம படிக்கணும். இப்போது வாசித்தவற்றினுடைய உணர்வு புதிதாகிறது. ஒரு உணர்வை பால் சார்த்தி கற்பனை செய்வதில் கவிஞன் விளையாடுகிறான் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த கவிதையில நம்ம குறிப்பிட்டு காட்டலாம். நான் இந்த கடைசியாக ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். டமாஸ்கஸ் அரசர் தௌபீக் கபானிக்கு அப்படின்னு ஒரு கவிதை. அத பேராசிரியர் வீரலட்சுமி குறிப்பிட்டு காட்டினாங்க. 22 வயதிலே இறந்து போன தன்னுடைய மகன் தௌபீக்காக அவர் எழுதியிருக்க வேண்டும். வார்த்தைகள் உடைந்து கிடக்கின்றன உன் தந்தையின் இமைகளைப் போல, சொற்கள் முறிந்து கிடக்கின்றன உன் தந்தையின் தோள்களைப் போல, பாடகன் எப்படி பாடுவான்? மகனே, என்ன எழுதுவது? கண்ணீர் மைக்குப்பியை நிரப்பிவிட்டதே. எல்லா மொழிகளையும் ஊமையாக்கி விட்டது உன்னுடைய மரணம். எந்த வானத்திடம் நாம் கைகளை நீட்ட முடியும்? லண்டன் சாலைகளில் எவரும் நமக்காக அழமாட்டார்கள் அப்படின்னு அந்த கவிதையை நீட்டிட்டு போறார். காலத்தின் வாளை எப்படி சமாளிப்பேன்? காலத்தினுடைய வாழ், காலத்தின் வாளை எப்படி சமாளிப்பேன்? எனது வாழ் உடைந்து விட்டதே. சொல்றாரு,
அழகான என் அரசரை பற்றி சொல்லுகிறேன் கேளுங்கள். தூய்மையில் அவர் கண்ணாடி, உயரத்தில் அவர் கதிர் பேரித்த மரம், புறாக்கள் சிட்டுக்குருவிகளின் தோழன், சிறிய செம்மறியாட்டின் நண்பன் அப்படின்னு அந்த அரசர் அவர் விவரிக்கிறார். எளியவர்களின் மீது அன்பு கொண்ட ஒருவரினுடைய மரணம் கனமானது இல்லையா? ஒரு எந்த மரணம் நம்மை பாதிக்கிறது? யார் எளியவர்களுக்காக நிற்கிறார்களோ, யார் எளிமையை சார்ந்து நிற்கிறார்களோ அவருடைய மரணம் தான் எத்தனையோ கால தேச வர்த்தமானங்களை தாண்டி நம்மை பாதிக்கிறது. அப்போ இந்த இறந்து போன இந்த இளவரசன், இந்த அரசன், இவனுடைய மரணம் எப்படிப்பட்டதுன்னா, அவன் புறாக்கள் சிட்டுக்குருவிகளுடைய தோழன், சிறிய செம்மறியாட்டினுடைய நண்பன். இங்க ஆசிய ஜோதியில கவிமணி எடுத்து காட்டுவார். உங்க எல்லாருக்கும் தெரியும், இறந்து போன மகனை உயிர்ப்பித்து கொடுக்கும்படி ஒரு தாய் போய் பகவான் புத்தரை கேட்பார். புத்தர் அப்படி இறந்தவங்களை உயிரெழுப்பி கொடுக்க முடியாதுமா? இல்லைங்க, நீங்க பெரிய பகவான்னு சொல்றாங்க, எழுப்பி கொடுங்க. அப்ப அவர் தான் சொல்றார், இறப்பே இதுவரை நடந்திராத ஒரு வீட்டுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு கடுகு வாங்கிட்டு வாமா, உயிரெழுப்பிடலாங்கிற. அந்த அம்மா போய் வீடு வீடா தேடி அலைகிறாங்க, ஊராக அலைகிறார்கள். எந்த வீட்டிலும் இறப்பு சாவு என்பது நடக்காத ஒரு வீடே கிடையாது. பெருங்கையோடு திரும்பி வந்து பகவான் புத்தரை பார்த்து சொல்றாங்க, சாவு என்பது நடக்காத ஒரு வீடு கூட இல்லை ஐயனே என்கிற போது பகவான் புத்தர் சொல்லுகிறார், இறப்பு என்பது சாசுவதமானது, எனவே அதை மறுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குழந்தைய போட்டு தன்னுடைய மகனை கிடத்தி அந்த தாய் பாடுகிற அந்த பாட்டு இருக்குல்ல, அத கவிமணி ரொம்ப அழகா எடுத்து காட்டிப்பாரு. சோலை பசுங்கிளிகள் தோழனையும் காணாமல் 4 திசைகளிலும் நாடி திரியாவோ, அன்ன பறவைகள் என் அழகனை பார்க்க வந்தால் என்ன மொழி கூற இனி என்ன எழுமையா, துள்ளி விளையாட என் சுந்தரனை தேடி வரக்கூடிய இந்த பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று அந்த தாய் புலம்புறாள்ல, அப்படி இங்க இந்த தோழர்களுக்கு, அவருடைய காதலிகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்பதாக நிசார்கபாணி எழுதுறார். அவங்க எடுத்து காமிச்சாங்க, மரணத்திற்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் பிள்ளைகளின் மரணம் எவ்வளவு துயரமானது என்பது அதற்கு புரிந்திருக்கும். நேரு இறந்த போது கண்ணதாசன் எழுதினாரு, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனக்கு ஒரு நாள் தீமூட்டி பாரோமோ, தெய்வமே உன்னையும் நாம் தெய்வம் தேம்பி எழ வைப்போமோ. இந்த மாதிரி சாவு, மரணத்திற்கு ஒரு குழந்தை இறந்திருந்தா தெரியும்ல. அழகான வரிகள்ங்க, புரட்டி எரியுது அந்த வரிகள்லாம். நம்ம இங்க பாருங்களேன், மரணத்திற்கு இதயம் இருந்திருந்தால் பாசத்திற்குரிய நம் குழந்தைகளை அறுக்க அது கொஞ்சம் தடுமாறி இருக்கும். என்ன வரீங்க? மரணத்திற்கு இதயம் இருந்திருந்தால் பாசத்திற்குரிய நம் குழந்தைகளை அறுக்க அது கொஞ்சம் தடுமாறி இருக்கும். எனக்கு திருவிளையாடல் ஞாபகத்துக்கு வருது, பெரிய புராணம் ஞாபகத்துக்கு வருது. காளமேக புலவன் எழுதுறான்ல, சிறுத்தொண்ட நாயனாருடைய மகனை பிள்ளைக்கறி வேண்டும் என்று சிவனடியாராக வந்த சிவன் கேட்க, மடியில தாய் போட்டு அமைக்கி பிடிச்சுக்கிறார். தந்தை அறுக்கிறான் பெற்ற பிள்ளைய. சட்டியிலே பாதி, அந்த சட்டுவத்தில் பாதி, இட்ட களத்திலே பாதி இட்டிருக்க, திட்டமுடன் ஆடி வந்த சோனேசர் அன்றழைத்த போது பிள்ளை ஓடி வந்தது எவ்வாறு உரையுமாம். காளமேகத்தோட பாட்டு. சட்டியிலே பாதி, அந்த சட்டுவத்தில் பாதின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த தாயும் தந்தையும் பிடித்து அறுத்த அந்த இது இருக்குல்ல, இங்க மரணம் எப்படி இது அறுத்திருக்கும், கொஞ்சம் தடுமாறி இருக்கும். ரொம்ப அற்புதமான கவிதை வரிகள். நண்பர்களே, நான் மிகச் சில கவிதைகளைத்தான் இங்க எடுத்து காட்டியிருக்கிறேன். இன்னும் நிறைய கவிதைகளை நம்ம பேசலாம். உண்மையிலேயே நாடு குறித்தும் அரசியலை மிக புத்தலாகவும் ரொம்ப நுட்பமாகவும் பேசியிருக்கிறாரு நிசார்கபாணி. அதை போல நான் ஏற்கனவே சொன்னது போல காதலை,
பல்வேறு உணர்வுகளை மிகவும் மனதிற்கு நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் நிசார் கபானி. உண்மையிலேயே இந்த வரவு ஒரு நல் வரவாகுக என்று நான் வணங்கி வரவேற்க விரும்புகிறேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியை தமிழுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார் பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன். உண்மையில் அவருடைய பணி தொடர வேண்டும். ஏற்கனவே மஹ்மூத்தோட கவிதையை அவர் கொண்டு வந்தது போல சொல்ல போனா நிசார் கபானியுடைய கவிதைகளை முழுவதுமாக தமிழ்ல கொண்டு வந்து சேர்க்கணும். அவர் ஒரு அரிய பெரிய அரபு செல்வம். எங்களுடைய தமிழ் மண்ணுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல அரபு என்பது நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் கலந்த ஒன்று. அதை வந்து விட்டு பிரிய முடியாத ஒரு பிணைப்பு என்பது ரத்தமும் சதையுமான நம்முடைய அந்த உறவுக்கு இன்னும் வலு சேர்க்க, இன்னும் கலை ரீதியான வலுவை சேர்ப்பதற்கு பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன் நிச்சயமாக அழுத்தமான பங்களிப்பை செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன். இந்த அனுபவத்தை அதனாலதான் நான் என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் சொன்னேன், நீங்க வாங்க இந்த இதுல கலந்துக்குங்க, இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படியுங்கள். ஒரு அலாதியான அனுபவத்தை ஒரு எங்கேயாவது முன்னாலேயாவது காதலிச்சிருப்போம்ல ஒரு காலத்துல, அந்த காதலையாவது நிச்சயமாக இது நினைவுபடுத்தும். குட்டி இளவரசன் என்கிற அந்த தொகுப்பை சமர்ப்பணம் செய்யும் போது அன்வாந்த் எக்ஸ்பெரி சொல்வார்ல, இத குழந்தைங்களுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணணும், ஆனா நான் ஒரு பெரியவருக்கு பண்ண விரும்புறேன், வேணா இப்படி வச்சுக்குவான், ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்த அவருக்கு அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணுவார். அப்படி ஒரு காலத்தில் எங்கோ அல்லது ஏதோ ஒரு முன்னொரு காலத்தில் அப்படி மனதுக்குள்ள கிடந்த காதல தோய்வதற்கு, திளைப்பதற்கு, அதை புனருத்தாரணம் செய்து கொள்வதற்கு நிச்சயமாக இந்த தொகுப்பு உதவியாக இருக்கும். அற்புதமான நிகழ்ச்சியை தரக்கூடிய படைப்புகள் அடங்கிய ஒரு நல்ல தொகுப்பு. இந்த தொகுப்பை எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள்ள மிகச்சில விஷயங்களை தான் சொல்லி இருக்கிறேன். இந்த தொகுப்பை நாம் அனைவரும் அவசியம் படிக்க வேண்டும் என்று இங்கே இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நூலினை வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்பகத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சூஃபி பப்ளிகேஷன், அதை போல மொழிபெயர்த்த பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன், இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.